லக்கி பாப்பா ரெடி. லக்கி பேபியோட பர்த்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜாலி. எல்லாருக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் இதுல இருந்து சுரண்டி குத்து. என்ன வாங்குதுன்னு தெரியல. ஹாப்பி பர்த்டே எனக்கு இல்ல உனக்கு தான். சாக்லேட் கொடு, பாத்துக்கு சாக்லேட் கொடு. குட் மார்னிங் மக்களே எல்லாருக்கும். நான் வந்து வேக்கப் ஆயாச்சு. சருக்கோ லக்கியோ ஸ்லீப்பிங் மோட்ல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்ன டேன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட் வெயிட்டட் டே. 1 month தான் எனக்கு பர்த்டே வருதுன்ட்டு நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு லக்கியோட ஹாப்பி பர்த்டே. ஸோ 3rd பர்த்டே இன்னைக்கு லக்கி பேபிக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து வேக்கப் ஆயாச்சு. ஸோ லக்கி இன்னும் தூங்கிட்டு இருக்கு. டுடே பிளான் வந்து கொஞ்சம் கச்சா மூச்சா தான் பண்ணி வச்சிருக்கோம். பிகாஸ் நாங்க எதையுமே ஆர்கனைஸே பண்ணல. லக்கியை இப்போ வேக்கப் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு குட்டி அவங்களோட ஃபேவரட்டான ஒரு குட்டி சர்ப்ரைஸ் ஒன்று அவங்களுக்காக இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் ரொம்ப சின்னதுதான், பட் அதை பார்த்து அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. அதனால அதை மட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி மக்களே. பலூன்ஸ் எல்லாமே ரெடி. லக்கி நேத்து நைட் ஆக்சுவலி நேத்து காமிச்சோம் பலூன் இருக்கு உன்னோட ஹாப்பி பர்த்டேக்கு. நைட்டு ஃபுல்லா நாளைக்கு பலூன் வச்சு கேக் வெட்டி ஜாலி பண்ணி, பலூன் வச்சு கேக் வெட்டி ஜாலி பண்ணி இதே சொல்லிட்டே இருந்தாங்க. வரும்போது கொஞ்சம் பலூன் மாதிரி போட்டு விட்டா அவங்க ஜாலி ஆயிடுவாங்கல்ல. ஸோ அதனால ஒரு 4-5 பலூன் மட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா டைம் இல்லை, இப்போ லக்கி ஸ்கூலுக்கு போனோம். ஸோ இதை மட்டும் நம்ம அவங்க ஒட்டிடலாம். பலூன்ஸ் தான், நிறைய பலூன்ஸ் எல்லாம் இல்ல, தேடாத. அம்மா நைட் ஊதுவேன். ஓகே, பலூன்ஸ் பிடிச்சிருக்கா பாப்பிக்கு? ஹாப்பி பர்த்டே செல்லம். இன்னும் வரலையா? இன்னைக்குதான் பர்த்டே பாப்பாக்கு. புது ட்ரெஸ் போட்டுக்கிறியா இன்னைக்கு? என்ன ட்ரெஸ் போட்டுக்க போறீங்க? புது ட்ரெஸ் போட்டு என்ன பண்ண போறீங்க? Happy birthday செல்லம். Happy birthday. Many more happy returns of the day பாப்பு. Happy birthday. நாளைக்கு இல்ல பாப்பி, இன்னைக்கு தான் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே வந்திருக்கு. செல்லத்துக்கு 3rd பர்த்டே வந்திருக்கு. ஹாப்பி பர்த்டே பட்டாணி. என்னடி வேலை பார்த்து மகள ஒரு கோளாறு ஆயிடுச்சு. ஏடா போடுறீங்க? ஆக்சுவலி செல்லோ டேப்ல பலூன் ஒட்டி மேல ஒட்டி லக்கி வரும்போது கட் பண்ணா கீழே வரும். பலூன் எப்படி கீழே வரும்? அதுலயே தானே ஒட்டி இருக்கும் லூசு. அது ஆக்சுவலி நூல்ல கட்டி வச்சு கட் பண்ணணும் போல, அது எனக்கு தெரியல. ஆனா லக்கி வரும்போது சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். பலூன்ல வச்சு சர்ப்ரைஸ். லக்கி சர்ப்ரைஸ் தானே லக்கி? லக்கி சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு மக்களே. அதுக்கு என்னன்னே தெரியல. அதனால எல்லாத்துக்கும் தலையா. ஓகே மக்களே, லக்கி பேபியோட பர்த்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜாலி. டுடே மை பர்த்டே சொல்லு. டுடே பர்த்டே எல்லாத்துக்கும் கிஃப்ட் சேர்ந்தது. என்ன ட்ரெஸ்மா போட்டுக்க போறீங்க? பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு டவுட் ப்ரோ. அது ஈவினிங், அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு ஈவினிங் இருக்கு. ஒரு சூப்பர் தரமான விஷயம். அது எனக்கே சர்ப்ரைஸா தான் இருக்குது. சுத்த போறாங்கன்றது. ஓகே மக்களே, இப்ப லக்கிய பாத்திங் பண்ண போறோம். பாத்திங் பண்ணிட்டு டெம்பிள் போறோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் போறோம். இந்த 3 வேலை இருக்கு. நம்ம இப்ப அதை பண்ணிடலாம். லக்கி கிளீன் பண்றோமா குழந்தை? ஹாப்பி பர்த்டேன்றதுனால அப்படி விட முடியாது. இல்ல அப்படி விட முடியாது. என் பர்த்டே அப்ப எனக்கு லீவ் விடுறீங்களா? இல்ல நீ என்ன பண்ற? உனக்கு லீவ் வருது. எல்லா நாளும் நீ லீவ்ல தான் சொல்ற. ஹாப்பி பர்த்டே எனக்கு இல்ல உனக்கு தான். சாமி கும்பிட்டியா தாத்தா கிட்ட? தம்பி நல்லா பண்ண, நான் நல்லா படிக்கணும், நான் இருக்கணும். இது போட்டுக்கலாமா? அது போட்டுக்கலாமா? அதெல்லாம் இருக்கட்டும். இது என்ன Dress? ஹே பாத்ரூம். என்ன பாத்ரூம்? உங்க காது திரும்பி பாத்ரூம் போடு. ஸ்பெல்லிங் தெரியுமா? சுத்தாது. பாத்ரூம் போடு. கண்ட்ரி ஃப்ரூட் லைக் இவங்க அப்பா. பாரு, இதோட அருமலை லண்டன்ல இருக்கிற மாதிரி நீ பண்ணிருக்காத. நான் அடிக்கிறேன். திஸ் Dress போட்டுக்கலாமா பாப்பி? இது என்ன கலர்மா? வாட் கலர் இஸ் திஸ்? வெரி குட். சரிவா மாத்திக்கலாம். லக்கி பாப்பா ரெடி. எங்க போறோம்? ஸ்கூல் போறோமா? சூப்பர் சூப்பர் ட்ரெஸ். இதான் மக்களே லக்கி பேபியோட ஃபைனல் காஸ்டியூம். நான் வேற காஸ்டியூம் வச்சிருந்தேன் மக்களே. ஆனா வழக்கம் போல அது ரெண்டும் செட் ஆகல. அவங்க பெரியமா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் பக்காவா மேட்ச் ஆயிருக்கு. கரெக்ட்டா இருக்கு பாரு சைஸ். நான் இது லூசா இருக்கும்னு நினைச்சேன், பட் இது ஃபிட்டா இருக்கு லக்கிக்கு. சூப்பரா இருக்கு Dress. புது Dress போட்டுக்கிச்சா?
எல்லாம் கேட்கறோமே அது கரெக்டா இறங்கணும்னு வருது போய் அங்க போய் நான் பாத்துட்டு தான்டா வருவேன் அப்படின்னு போலாமா ஸ்கூலுக்கு இரு போலாம் இரு வெயிட் பண்ணு என்ன வாங்குதுன்னு தெரியலையே மக்களே ஃபேன்சி ஸ்டோர்ல 5 ரூபாய் சாக்லேட் நீங்க கூட்டிட்டு வந்து விட்டாரு லக்கி தாத்தா என்ன வாங்குதுன்னு நீங்களே வந்து சொல்லிடுங்களேன் என்ன வாங்குது இது பால்ஸா விக்ஸ் வாங்குறோம் வாட் இஸ் திஸ் ரா தம்பி டுடே கேம் ஷோ கேம் என்னடா பண்ணிட்டு இருக்கா எல்லாருக்கும் ரிட்டர்ன் gift இதுல இருந்து ஸ்வரண்டி குத்துக்கலாம் யார் உங்க ஆளோட ஐடியா தானே தான் தெரியும் இது சரோஜா தேவி சோப்பு டப்பா சாக்லேட் கொடு பாட்டிக்கு சாக்லேட் கொடு இருங்க அவங்க கிட்ட கூட அவங்களே எடுத்துப்பாங்க ஓகே மக்களே ஃபைனலாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு செம்ம கிறக்கமாக இருக்கும் மக்களே நாங்கள் டோட்டலாக அன்பிளான்டாக இருந்துட்டோம் பிகாஸ் வீட்லேயே தானே பண்ண போகிறோம் ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம் நினச்சோம் பட் திடீர்னு தான் மார்னிங் கவுண்ட் அதிகமாக இருக்குது ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணணும் கரெக்டாக ரெடி பண்ணணும் அந்த மாதிரி பரபரப்பாக நான் அல்லு அப்புறம் நம்மளோட சிங்கம் அண்ணா எல்லாருமே கடன் பரபரப்பாக பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி மார்னிங் டெம்பிள் போயிட்டு வந்துட்டு லக்கியை ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறம் ஷாப்புக்கு போயிட்டோம் ஏன்னா பிளேட்ஸ் வாங்குறதுக்கு எல்லாமே பிளாஸ்டிக் கப்ஸ் அப்புறம் சாக்லேட்ஸ் ஏன் நாங்கள் சாக்லேட்டே வாங்கலை சரி மார்னிங் வாங்கிக்கலாம்னு நினைச்சோம் கிட்ஸுக்கு ஸ்கூல்ல கொடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க பட் டீச்சர்ஸ் மட்டும் கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம் ஆனா மார்னிங் அதையும் மறந்துட்டோம் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூல்ல சாக்லேட்டை கொடுத்துட்டு லக்கியை கூட்டு வந்துட்டோம் எப்பவுமே லக்கியோட பர்த்டேப்ப ஆசிரம்ல நம்ம ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவோம்ல ஆனா இந்த வாட்டி நாங்க அது பண்ணல பிகாஸ் லக்கிக்கு ஃபுல்லா மார்னிங்ல இருந்தே ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒர்க் இருக்கேன்னு 20 ஃபுட் வாங்கி வெளியவே வாங்கி அப்படியே ரோட் சைடே கொடுத்தாச்சு அதுக்கு வந்து இப்போ லைட் ரெடி பண்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெசல்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்கு அப்புறம் சேர்லாம் ரெடி பண்றதுக்காக இப்ப போயிருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல சருக்கு வந்துடும் அதுக்குள்ள கொஞ்சம் லைட்டா ஸ்லீப்பிங் போட்டுலாம் நான் நினைக்கிற மக்கள் ஏன்னா எனக்கே ரொம்ப கிறக்கமா இருக்கும் இன்னும் பலூன் டெக்கரேஷன் மட்டும் மீதி இருக்கு வீட்டுல வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லக்கிக்கு பர்த்டே பண்றோம் லாஸ்ட் டைமும் வீட்டுல பர்த்டே பண்ணல அதனால எங்களுக்கு தெரியல எப்படி ரெடி பண்றது என்னென்ன டைமிங்க்கு என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல இப்பதான் நாங்க லேர்ன் பண்ணிக்கிறோம் லக்கியால செம்ம ஜாலியா இருக்காங்க எனக்கு இன்னைக்கு பர்த்டேடா ஒரு கேப் மாட்டிட்டு கலட்டவே மாட்டேன் ஏன்னா எனக்கு பர்த்டே அதுல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கு நிறைய பேர் லக்கிக்கு வந்து விஷ் பண்ணிட்டே இருக்கீங்க இந்த மந்த் ஸ்டார்டிங்ல இருந்தே விஷ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் நேற்று நைட்ல இருந்து எக்கச்சக்க மெசேஜ் எவ்வளோ கமெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்குமே நாங்க தேங்க்யூ சொல்லிக்கிறோம் மக்களே பிகாஸ் இவ்வளோ ஞாபகமா வச்சு இவ்வளோ விஷ் பண்றதுலாம் நிஜமாவே பெரிய விஷயம் அதுக்கு எல்லாருக்குமே நாங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்போம் ஓகே மக்களே லக்கி இப்போ வேக்கப் ஆகிறதுக்குள்ள கொஞ்சம் டெக்கரேஷன் முடிச்சுட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்துட்டோம்னா ஈவினிங் கொஞ்சம் சரியாயிடும் எல்லாருமே வர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நம்ம காஸ்டியூம்லாம் மாத்திட்டு ஈவினிங் ரெடி ஆகலாம் ஈவினிங் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் நாங்க வந்து வச்சிருக்கோம் அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஓகே நம்ம ஈவினிங் பார்க்கலாம்